ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்துக்கான சின்ன ப்ரமோ பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாரதி கண்ணம்மா 2 பேருமே இப்போது சௌந்தர்யா வீட்டில் நடக்கிற சத்யநாராயண பூஜைக்கு கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க. பாரதி மனசு மாறி கண்ணம்மா கிட்டக்க ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாரு. எல்லா சடங்கையும் கண்ணம்மா கூட சேர்ந்தே பண்ணுறாரு. அதை பார்த்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாரதி கண்ணம்மா 2 பேரையும் ஒன்றா சேர்ந்து பார்த்தா சந்தேகம் வரும் அப்படின்றதுக்காக லக்ஷ்மியும் ஹேமாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க சௌந்தர்யா. பாரதி இப்போது கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாரு, நான் இனிமேல் உன் கூட ஒன்றா சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நான் போட்ட டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டதும் கண்ணம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எனக்காக நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கண்ணம்மா ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. உனக்கும் வருணுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த லக்ஷ்மி அப்படின்ற உண்மையை என்கிட்டக்க ஒத்துக்கோ, நான் அதுக்கப்புறம் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே கண்ணம்மா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. எந்த பதிலுமே சொல்லாமல் சௌந்தர்யா வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க. கண்ணம்மாவோட அப்பா இப்போது பாரதி கிட்டக்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. என் பொண்ணு தனியாக இத்தனை வருஷமாக வாழ்ந்து கஷ்டப்பட்டா, இனிமேல் அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நான் முழுசாக நம்பினேன். ஆனால் கடைசியில் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா இப்போது ரோட்டில் ஒரு ஓரமாக உட்காந்து நடந்ததே பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வழியாக இப்போது ஹேமாவும் லக்ஷ்மியும் ஸ்கூல் முடிஞ்சு வராங்க. கண்ணம்மாவை பார்த்த உடனே காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா லக்ஷ்மி 2 பேருமே கண்ணம்மாவை பார்க்குறதுக்காக வராங்க. என்னம்மா இங்கே தனியாக உட்காந்துட்ருக்குற அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை லக்ஷ்மி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால தான் உட்காந்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணம்மா சொல்கிறாங்க. லக்ஷ்மி இப்போது நான் உன் கூட வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா கூடவே போயிடுறாங்க. அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.